ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழன் vlogs. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சிரியா அதிபர் பஷார் அல் அசாத்தோட லக்ஸரி லைஃப்பை பற்றி பார்க்க போகிறோம். சிரியாவோட அதிபர் பஷார் அல் அசாத் இவர் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி லைஃப் நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேலஸஸ்ஸு, கார்ஸு, அது மட்டும் இல்லாமல் லக்ஸரி ஃப்ளைட்ஸு எல்லாமே வச்சுருக்காரு இவர். இதான் இவரோட அப்பா வந்து ஹஃபீஸ் அல் அசாத். இவரும் சிரியா அதிபராக இருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷம் சிரியா வாழ்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஷார் அல் அசாத்தை வந்து சிரியா அதிபர் ஆக்கியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா சிரியா பஷார் அல் அசாதோட தம்பி. இவர் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ தளபதியாக இருக்கார். இவர் தான் இராணுவ தளபதி. இந்த இராணுவத்துக்கும் அவர் தான் தளபதியாக இருக்கார். இராணுவ அமைச்சரும் கூட. இதான் பார்த்திங்கன்னா பஷார் அல் அசாத்தோட பேலஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பஷார் அல் அசாதோட பேலஸில் வந்து இந்த மக்கள் கிளர்ச்சியாகல பூந்து எல்லா பொருள் கார்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக பேலஸஸ்லாம் வச்சுருக்காரு. நிறைய லக்ஸரி லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு இவரும் இவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம். ஆனால் அந்த நாட்டில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப பாவம். ஆனால் பார்த்திங்கன்னா 80% பீப்புள்ஸோட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க. அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவர் மட்டும் சிரியாவில் வந்து ஏகப்பட்ட பேலஸஸ் வச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட பேலஸஸ் வீடுங்கள்லாம் கணக்கே இல்லாத அளவுக்கு பேலஸஸ் வீடெலாம் வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள் எங்கெங்கெல்லாம் பேலஸஸ் வச்சுருக்காரு. இது ஒரு பேலஸ். இது இங்கே பாருங்கள், இது ஏரிக்கு நடுவில் வச்சுருக்காரு ஒரு பேலஸு பாருங்கள். ஆனால் அந்த நாட்டு மக்கள்லாம் ரொம்ப பாவம் வருது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் இவர் மட்டும் நல்ல லக்ஸரி பேலஸஸ் தான் வாழ்ந்துட்டுருக்காரு இவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட்சியில் இருக்க மினிஸ்டர்ஸு, அப்புறம் இந்த இராணுவத்துறையில் இருக்க ஜென்ரல்ஸ், அதான் இராணுவ தளபதிகள், அப்புறம் இராணுவ மேஜர்லாம் கூட நல்ல லக்ஸரி லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த நாட்டு மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேலஸஸ்லாம் வச்சுருக்காருன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவங்க கிளர்ச்சியாளர்கள் கூட அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு போனாங்க. கார்கள்லாம் கூட எடுத்துகிட்டு போனாங்க. இதுதான் அவரோட கார் கலெக்ஷன் பாருங்கள். ஃபெராரி, லாம்போகினி, ரோல்ஸ் ராய்ஸு, பென்ஸு, பென்ட்லி, ஆடி, ஏகப்பட்ட லக்ஸரி கார்ஸஸ் இருக்குது. ஆனால் இவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அவருக்கும் கணக்கு தெரியாது. அது ஃபுல்லாக இவரும் இவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த கார்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. எல்லா பேலன்ஸ்லேயும் ஏகப்பட்ட லக்ஸரி கார்ஸஸ் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்ல்டு பேங்க்ஸ்லாம் நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்காரு. எல்லா பணத்தையும் கொண்டு போய் வேர்ல்டு பேங்க்லாம் போட்டு வச்சுருக்காரு. இவர் வந்து தப்பிச்சு போகிற டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பணம் எடுத்துகிட்டு போனான்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட லக்ஸரி காசு லக்ஸரி லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். இவங்க அப்பா பார்த்தது இவங்க லக்ஸரியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க அப்பா ஏகப்பட்ட லக்ஸரி காசுலாம் வச்சுருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் டாக்டர் படித்தவர். சிரியா அதிபர் பக்ஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளர்ச்சியாளர்கள் இந்த கார்கள்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க கிளர்ச்சியாளர்களும் பீப்புளும். ஆனால் இவரால் மட்டும் இறந்தது வந்து பார்த்திங்கன்னா 5,80,000 பேர் இவரால் செத்துருக்காங்க. இவங்க அப்பாவால் பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் மேலே செத்துருக்காங்க இவங்க அப்பா ஆட்சி காலத்தில். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்பா ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா 54 வருஷம் வந்து சிரியா வாழ்ந்துருக்காரு. இவங்களோட அப்பா ஹஃபீஸ் அல் அசாத் வந்து பார்த்திங்கன்னா 1971 2000 வரைக்கும் 30 வருஷம் ஆண்டிருக்காரு. 2000 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பிரசிடெண்ட் ஆகிருக்காரு. இவருக்கு முன்னாடி இவர் அண்ணன் இருந்தார். அவர் தான் பிரசிடெண்ட் ஆக வேண்டியது. அவங்க அண்ணன் வந்து ஏதோ கார் ஆக்சிடெண்ட்டில் இருந்ததுனால இவர் வந்து பிரசிடெண்ட் ஆகிட்டாங்க. இவர் வந்து லண்டனில் டாக்டர் படிச்சிருக்காரு. லண்டனில் டாக்டர் படித்தவர் இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் இந்த நாடு ஆளணும்னு சொல்லி அவங்க அப்பா வந்து 70 இவரை பிரசிடெண்ட் ஆகிட்டு தான் அவங்க அப்பா இறந்துருக்காரு. இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட லக்ஸரி கார்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். எல்லாம் அந்த மக்களும் அந்த கிளர்ச்சியாளர்களும் எடுத்துகிட்டு போகிற கார்ஸ் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓல்டு விண்டேஜ் கார்ஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். இது பழைய விண்டேஜ் கார்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து வச்சுருக்காரு. அவங்க அப்பா ஹஃபீஸ் அல் அசாத். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கார்லாம். அந்த ஒரு நாட்டு மக்கள்லாம் ரொம்ப பாவம். ஆனால் இவர்கிட்ட மட்டும் ஏகப்பட்ட காசு இருக்குது. ஆனால் இவர் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பேங்க்கில் இருக்கிற மணிலாம் கூட இவங்களுக்கு தான் நிறைய அக்கௌண்ட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பழங்காலத்து ட்ரக்கு கூட வச்சுருக்காரு பாருங்கள். இது வந்து அமெரிக்காவிலேருந்து கொண்டு வரப்பட்ட ட்ரக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட பாருங்கள் ரேஞ்சரு, பென்ஸு, ஃபெராரி எல்லாம் வச்சுருக்காருங்க பாருங்கள். ஏகப்பட்ட லக்ஸரி கார்ஸஸ்லாம் வச்சுருக்காரு. இவர் எல்லா பேலஸ்லையும் இது மாதிரி லக்ஸரி கார்ஸஸ் இருக்கும். ஆனால் இவர் போகும்போது கூட பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4 மிலிட்ரி வண்டிங்க போவோம், பின்னாடி ஒரு 4 மிலிட்ரி வண்டிங்க போவோம் ஆர்மடு கன்ஸோட. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆர்மடு இதில் தான் வச்சுருப்பாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி வச்ச 2 மிலிட்ரி வண்டிங்க போகிறது இந்த ஹம்மர், இந்த ரஷ்யன் மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் மாரிலாம் முன்னாடி போவாது. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவை இவர் ஹெல்ப் பண்ணாண்டி இவர் வந்து நல்ல லக்ஸரி லைஃப்பில் வாழ்ந்துருக்காரு. இங்கே பாருங்கள். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் பண்ண போராட்டத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் கொல்லப்பட்டுட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 15 வயசு பசங்களை கூட இவர் கொண்டுருக்காரு. ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்காரு இவர். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இதோட கார் கலெக்ஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனாலும் அந்த சிரியாவில் இருக்க எல்லா கடைகள்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கடை இந்த ஷட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சிரியா கொடி வளரும். சிரியாவோட கொடியை வந்து இவங்க பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலையும் ஒரு போஸ்ட்டு பேனர் இருக்கும். இவரும் உங்கள் அப்பா போஸ்ட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லை உங்கள் அப்பாவோட சிலைகள் சிரியா ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கேரவன்ஸ்லாம் கூட வச்சுருக்காரு. சிரியா சுற்றி அவங்க அப்பா சிலைகள் நிறைய இடத்துல இருக்கும். அதெல்லாம் கூட இப்போ இந்த கிளச்சாலைகள் உடச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓல்டு விண்டேஜ் ரோல்ஸ் ராய்ஸு, கேரவன்ஸு, ஓல்டு விண்டேஜ் ரோல்ஸ் ராய்ஸு, அப்புறம் நியூ ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் கூட அவர் வச்சுருக்காரு பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி பென்ட்லி கார்ஸ் கூட வச்சுருக்காரு. பென்ட்லி அப்புறம் நியூ மாடல் ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து எல்லாமும் வச்சுருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேன்ஸும் கொஞ்சம் நிறைய வேன்ஸில் கூட அவங்க வீட்டுக்குள்ள இருந்து கராஜில் இருந்தது. இந்த இதில் கூட எடுத்துகிட்டு போனாங்க நிறைய கிளச்சாலைகள். இந்த மாதிரி கேரேஜ், இந்த மாதிரி வேன்ஸ் எல்லாம். ஸோ கராஜில் இருக்க இந்த மாதிரி வேன்ஸு, கார்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி வண்டிக்கு கூட நிறைய வச்சுருந்தார் அவருக்கு. ஒரு 10 மிலிட்ரி வண்டிங்களும் வச்சுருந்தாங்க. அதையும் கூட எடுத்துகிட்டு போனாங்க பிக் கன்னோட. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவர் வந்து அடிக்கடி ரஷ்யா ட்ரிப் எல்லா நாட்டுக்கும் ட்ரிப் போயிட்டு வருவார். அது வந்து பார்த்திங்கன்னா இவர் சொந்தமாக போயிங் வச்சுருக்காரு 747 பெரிய ஏர்க்ராஃப்ட்டு, அதில் போயிட்டு வருவார். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வண்டிங்க கூட அவங்க கராஜில் இருந்துருக்கு. அவரோட பேலஸ் கராஜில் இந்த வண்டிங்களை கூட கிளச்சாலைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இது பார்த்திங்கன்னா முன்னாடி வெப்பன் இருக்கும், சுற்றிட்டே ஷூட் பண்ணுற மாதிரி இந்த வண்டிங்க கூட எடுத்துகிட்டு போனாங்க. இது வந்து அவர் எங்கே போனாலும் அவர் முன்னாடி இந்த மாதிரி 4 காருங்க போகும், பின்னாடி 4 கார் வரும். இந்த மாதிரி மிலிட்ரி கார்ஸு. அதில் தான் அது போகிறதுக்கு பின்னாடி தான் ஒரு கான்வாய் மாதிரி போவார் அவர். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவரோட இன்னொரு பேலஸ். அங்கேயும் இந்த மாதிரி லக்ஸரி கிளாஸஸ்லாம் வச்சுருக்காரு. சிரியா நாட்டோட மக்களோட நிலைமையை பாருங்கள். இவர் எப்படி ஜாலியாக வந்துட்டு மக்கள் நிலைமை பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு. இது வந்து போரால் அடிப்பட்ட இடம். அப்புறம் மக்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் அந்த போரில் கூட போர் டைம் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி லக்ஸரி லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் பாருங்கள் மக்கள் எவ்வளோ கஷ்டத்தில் வாழ்கிறாங்கன்ட்டு. இன்னும் கூட இந்த ஊரில் மக்கள் இந்த நாட்டில் வந்து மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த நாட்டு மக்களை பார்த்தா நம்மளுக்கே வந்து அழுக வந்துடுச்சு. பல நாட்டுகள் இவங்க தஞ்சம் போந்துருக்காங்க வாரில். ஏகப்பட்ட மக்களை வரை இவர் கொண்டு இருக்காரு கிளச்சா இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடை சூறையாடப்பட்டிருக்காரு. வீடு, கடைகள், அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் இந்த சிரியா மிலிட்ரியை வச்சு அதான் இவரோட ஆர்மியை வச்சுட்டு உள்ளே இருக்க பொருட்கள்லாம் திருடிட்டு வர்றது, பணத்தை திருடுறது, நகையை திருடுறது எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு இவர் ஆர்மி வச்சு. அவ்வளோ கொடுங்கோல் ஆட்சி பண்ணியிருக்காரு இவர் இந்த போர் டைமில், அதாவது வார் டைமில். இவர் அந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த பொருட்களை திருடுறது, அப்புறம் இந்த நகைகளை திருடுறது, அப்புறம் பணத்தை திருடுறது. அதே மாதிரி இவங்களோட கடைகளை புகுந்து அந்த பொருட்கள்லாம் திருடுறது, அதுக்கப்புறம் பிஸ்னஸில் புகுந்து எல்லா பொருட்கள்லாம் திருடுறது. அது வந்து இராணுவத்தை வச்சு விளையாடி இருக்காரு, அதாவது ஆர்மியை வச்சு. ஆனால் அந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க. நிறைய மக்களை வந்து இவர் வந்து கெமிக்கல் பாம்பெலாம் போட்டு கொண்டு இருக்காரு. அப்புறம் நிறைய மக்களை சுட்டு கொண்டு இருக்காரு கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லி. இங்கே பாருங்கள் அந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டாங்க. நான் அவர் மட்டும் நல்ல லக்ஸரியில் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்பயும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவர் மெயினாக பணம் வர்றது பார்த்திங்கன்னா இந்த கொக்கைனில் தான் வந்துருக்கு. கொக்கைன் டேப்லெட்ஸ், இந்த போதைப் பொருளில் தான் நிறைய பணமே வந்திருக்கு. அதை வச்சு தான் கவர்மெண்ட்டே ரன் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி நிறைய பொருட்கள் வந்து கொக்கைனை இது பண்ணி ஒரு யூரோப்பு நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து இவர் சப்ளை பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொக்கைன் டேப்லெட்ஸு, கொக்கைன்ஸு எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அவரோட கிளர்ச்சியாளர்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி கண்டுபிடிச்சி இது பண்ணாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் அது பாருங்கள் எவ்வளோ கொக்கைன்ஸ் வச்சுருந்துருக்காரு, எவ்வளோ இது பண்ணி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் சிரியாவுக்கு வந்து இவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் ரஷ்யா தான். ஆனால் தான் இவர் வந்து ரஷ்யாவுக்கு தஞ்சம் போந்திருக்காரு, ரஷ்யா நாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்காரு. இந்த ஃப்ளைட் தான் தப்பிச்சு போயிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா போயிங் 747 சொந்த ஃப்ளைட். இது வந்து பிரசிடென்ட் மட்டும் தான் போகிற ஃப்ளைட். இந்த ஃப்ளைட் தான் தப்பிச்சு போட்டிருக்காரு. இந்த ஃப்ளைட்டில் வந்து எல்லா வசதிகளும் இருக்கும். ஏர்ஃபோர்ஸ் ஒன் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா சிரியாவில் இருக்கிற ரஷ்யன் ஏர்பேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளர்ச்சியாளர்கள் கண்ட்ரோல் வந்துடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் இது மூலம் வெளியே போட்டதுனால இப்போ வந்து கிளர்ச்சியாளர்கள் வச்சுருக்காங்க இந்த ஏர்பேஸ் அவங்க கண்ட்ரோல் எடுத்துருக்காங்க. பாருங்கள் அங்கே நிற்கிற ஜீப்ஸு, டேங்க்கு எல்லாமே அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க ஹெலிகாப்டர்லாம் கூட அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. கிளர்ச்சியாளர் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் எத்தனை ஜீப்புங்க நிற்கிது, அதே மாதிரி எத்தனை டேங்குங்க நிற்கும், அதே மாதிரி நிறைய ஹெலிகாப்டர்ஸு, ஜெட்டு எல்லாமே அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிரியாவோட ஏர்பேஸு வந்துடுச்சு பாருங்கள். சிரியாவோட ஏர்பேஸு இதை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளைட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து கிளச்சாவே கண்ட்ரோல் வந்துடுச்சு. அங்கே பாருங்கள் நிறைய ஜெட்டுங்கெலாம் கூட நிற்கும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ பெரிய கொடுங்கோல அவங்க அழியும் உண்டுன்றாங்க. இந்த ஃப்ளைட்டில் தான் அவர் வந்து டமாஸ்கஸ்லேருந்து தப்பிச்சு போய் தலைநகர் டமாஸ்கஸ்லேருந்து நைட்டு வந்து தப்பிச்சு ரஷ்யாவுக்கு தஞ்சம் புகுந்திருக்காரு. ரஷ்யாவுக்கு வந்து தஞ்சம் புகுந்தோடனே அங்கே இருக்க பிரசிடென்ட் விளாடிமிர் வந்து இவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆசைலம் கொடுத்துருக்காரு. அதாவது வந்து அகதிகள் லிஸ்ட்டில் கொடுத்து இவருக்கு வந்து தேவையான அந்த வீடுகள் கொடுத்துருக்காரு, அப்புறம் காரம் கொடுத்துருக்காரு. இதான் வந்து ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவுக்கு வந்து இவர் தப்பிச்சு போயிட்டார். இப்போ ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவுக்கு வந்து இவர் தப்பிச்சு போயிட்டார் பாருங்கள். இந்த ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவுக்கு தப்பிச்சு போயிட்டார். இங்கே பாருங்கள், இந்த ரஷ்யா கவர்மெண்ட் கொடுத்துருக்க அப்பார்ட்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா $45 million இது $45 million அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இவருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரீயாக அந்த ரஷ்யன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி கார்ஸும் ஒரு 3 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது அந்த லக்ஸரி கார்ஸஸும் வரப்போகுது. இங்கே பாருங்கள், இது அந்த லக்ஸரி கார்ஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ஸும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லக்ஸரி கார்ஸும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அவர் போய் அங்கே வந்து டாக்டராக வந்து இப்போது சர்வீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி வீடியோ சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.